ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 97 மானம். 963வது குறட்பா பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. ஒருவன் பெரிய பதவிக்கு வந்து விட்டான். சாதாரண ஆளாக இருந்தவன் ஒரு பெரும் பதவி அவனுக்கு கிடைத்து விட்டது. உலக நாடே பாராட்டுகின்ற அளவுக்கு பெரிய ஒரு பதவிக்கு வந்து விட்டான். பதவிக்கு வந்து விட்ட பிறகு ஏற்கனவே அவன் நல்ல பணிவுடையவனாக இருந்தான். நல்ல மான மரியாதையோடு எல்லோரும் மதிக்கத்தக்க விதத்தில் அவனுடைய செயல்பாடுகள் இருந்தன. பாராட்டு கிடைத்தது, புகழ் கிடைத்தது. இப்பொழுது பெரிய பதவிக்கு வந்து விட்டிருக்கிறான். அந்த பதவிக்கு வந்த பிறகும் கூட அந்த பணிவை எல்லோரும் பாராட்ட வேண்டும், நம்மை புகழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை அவன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாராட்டும்படியான செயல்களைத்தான் செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு அவன் இந்த பதவியிலே அவன் இருக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டோம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்யக்கூடாது. எந்த மக்களுக்கும் துன்பத்தை தரக்கூடாது. ஏனென்றால் எல்லோருக்கும் நல்லவனாக இருந்த காரணத்தினால்தான் இந்த பதவி உனக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருந்த காரணத்தினால்தான் இவ்வளோ பெரிய பதவி கிடைத்தது. அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாலும் கூட பணிவு இருக்க வேண்டும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு திரைப்படத்தில் பாடியிருக்கிறார்கள். கேட்கிறார்கள் மக்கள். ஆனால் பதவிக்கு வந்துவிட்ட பிறகு என்னென்னமோ ஆட்டம் போடுகிறார்கள். யாரையும் மதிப்பதில்லை. ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் அப்படி நடந்து கொள்கிறார்கள். மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களை மதிக்க வேண்டும். மக்கள் உன்னை மதித்து உனக்கு வாக்களித்து இந்த பெரிய பதவி தந்திருக்கிறார்கள். மக்களை நீ மதிக்க வேண்டும். பணிவு இருக்க வேண்டும். பதவிக்கு வந்துவிட்ட பிறகு பணிவை போய்விடுகிறது. சில பேருக்கு பணிவாக நடந்து கொள்வதே இல்லை. முரட்டு பேச்சு, முரட்டுத்தனமாக பேசுவது, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது, அது புகழை தருமா? அது மானத்தை இழக்க வேண்டி வரும். அது மானத்தை இழக்க வேண்டி வரும். உன்னுடைய மானம் மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தினுடைய மானம் போய்விடும். ஏன், இந்த மாநிலத்தினுடைய நாட்டின் மானமே போய்விடும். ஏனென்றால் இப்படிப்பட்ட பணிவு இல்லாதவர்களுக்கெல்லாம் எதையோ செய்வார்கள். பணிவு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று திருவள்ளுவர் சொல்வார். பணிவுடையன் இது சொல்லனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட உனக்கு பணிவு இருக்கும் பொழுதுதான் உனக்கு மரியாதை. மக்கள் எல்லோரும் மதிப்பார்கள். எவ்வளோ பெரிய மனிதர் அவர், எவ்வளோ பெரிய பதவி கிடைத்திருந்தாலும் கூட இந்த பணிவு அவர் விடவில்லை. அந்த பணிவுடையவனாக இருக்கிறார், இன்சொல் பேசுகிறார். எவ்வளோ பெரிய மனிதர். அதே போல மிக தாழ்ந்த நிலைக்கு ஒருவர் வந்து இருக்கிறார் என்றாலும் கூட நாம் தாழ்ந்த நிலைக்கு வந்து விட்டோம் என்பதற்காக, நான் உயர வேண்டும் என்பதற்காக கெடுதலான தகாத செயல்களை எல்லாம் செய்து மானத்தை இழக்கக்கூடாது. நீ வறுமையில் வந்துட்டு இருக்கலாம், வறுமை நிலையை அடைந்திருக்கலாம். அது வறுமை வரும், மறுபடியும் செல்வந்தனாக வருவதற்கு வாய்ப்பு வரும். காலச்சக்கரத்திலே ஏழை பணக்காரனாவதும் பணக்காரன் ஏழையாவதும், பதவி வருவதும் பதவியை இழப்பதும் சகஜம், சாதாரண இயல்பாக நடக்கக்கூடியது. பதவிக்கு வருவதும் பதவியை இழப்பதும் மீண்டும் பதவிக்கு வருவதும் அது இயல்பாக நடக்கக்கூடியது தான். அதனாலே நாம் பதவியை இழந்து விட்டோம், நாம் வறுமை நிலைக்கு வந்து விட்டோம் என்ற காரணத்தினாலே எதையாவது தகாத செயல்களாம் செய்து மானத்தை இழந்துவிடக்கூடாது. மானத்தோடு வாழ வேண்டும். மானம் என்பது ஒரு ஒழுக்கம், வேறொன்றும் அல்ல. அது ஒரு ஒழுக்கம், உயிரை விட மேலானது. அந்த மானம் என்பது உயிரை விட மேலானது. ஒழுக்கம் எப்படி மேலானதோ உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். உயிரை விட மேலானது. அதை உயிரை காப்பாற்றுவதை விட அதிகமாக ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வார். அதே போல இந்த மானத்தையும் அப்படித்தான் காப்பாற்ற வேண்டும். உயிரை விட மேலானது மானம். இந்த மானம் இழந்து விட்டால் எத்தனை பேர் உயிரை இழந்து விட்டிருக்கிறார்கள். சேரமான் கணைக்கால் இரும்பறை என்பவன் ஒரு சாதாரண சிறைக்காவலன் ஏதோ கேலி செய்து விட்டான் என்பதற்காக தன் உயிரை மாய்த்து கொண்டான். சரியாக தண்டனை தீர்ப்பு வழங்கவில்லை என்பதற்காக பாண்டிய நெடுஞ்செழியன் தன்னைத்தானே
தானே விழுந்து மேடையிலிருந்து அப்படியே சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து உயிரை விட்டு விட்டான். ஆகையினாலே எல்லோருமே மானத்திற்காக மானத்தை இழக்காமல் நல்ல பணிவோடும் சிறுமை வந்தாலும் பெருமை வந்தாலும் அந்த பணிவோடு இருக்க வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.